பத்திரிகை தொலைக்காட்சி இணையதள நண்பர்கள், போட்டோகிராஃபர்ஸ், கேமராமேன் எல்லாருக்கும் வணக்கம். நான் எப்படியாவது 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிடணும் அப்படின்றதான் மொத்த பிளானுமே இருந்தது. 6 மணிக்கு இதை ஸ்டார்ட் பண்ணியிருந்தா நேரம் கரெக்டா முடிஞ்சிருந்திருக்கும். பட் ஆரம்பிக்கவே அது வேற சில காரணங்கள்னால. பட் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இங்க வந்திருக்கிற எங்களுடைய தாய் கிழவி டீம் எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் முதல்ல ஸ்ரீபிரியா மேம் ரொம்ப ரொம்ப நன்றி இங்க நீங்க வந்ததுக்கு. நான் உங்களுக்கு படம் காட்டணும்னு தான் நான் சொல்லியிருந்தேன் மேம். ஏன்னா ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டு உங்களை அவ்வளவு ட்ரபிள் பண்ணணும்னு நினைக்கல நான். பட் நீங்க உங்களுடைய நட்பு, அதன் காரணமா நீங்க இங்க வந்திருக்கீங்க. நீங்க அடுத்து உங்களுக்கு பிரீமியர்ல உங்களை இன்வைட் பண்ணி கண்டிப்பா படம் நீங்க பாத்தணும். நான் அப்ப நான் கூப்பிடல நீங்க சொல்லக்கூடாதுக்கா நான் மேடையிலே பதிவு பண்றேன். சரத்குமார் சார், தேங்க்யூ சார். உங்களுடைய ஆழி படத்துக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள் சார். 2 படமும் பெரிய சக்சஸ் ஆகட்டும். நீங்க நிரோஷா மேம் அண்ட் ராதிகா மேமோட ஃபேமிலி, ராகுலா இருக்கட்டும் அண்ட் மேம், உங்களுக்கு எல்லாருக்கும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம், நன்றி. சரவணன் ரொம்ப நன்றி நீங்க வந்ததுக்கும் நீங்க பேசினதுக்கும் இவ்வளவு வருஷமா நீங்க கொடுத்துட்டு இருக்க அன்புக்கும் சப்போர்ட்டுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றினா. உங்களை நான் எழுத்தாளராகவும் பத்திரிகையாளராகவும் ஒரு இயக்குனராகவும் ரொம்ப ரொம்ப ரசிச்சிருக்கேன். அதை விட அதிகமா ரசிக்கிறது ஒரு அண்ணனா. ரொம்ப ரொம்ப நன்றி. இங்க வந்திருக்கிற இயக்குனர்கள் எல்லாருக்கும் சரி, அவங்களுக்குலாம் நான் அப்புறம் வரேன். ஏன்னா அதுக்குள்ள இருக்குது. சிபி, தேங்க்யூ சோ மச் வந்ததுக்கு. நீங்க தலைவர் பட டைரக்டர், நீங்க இவ்வளவு நேரம் இருந்து நிகழ்ச்சியை சிறப்பிச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பெரிய விஷயம். ஆனா சிபி, நம்ம 2 பேர் தான் படம் பண்றதா இருந்துச்சு. சுதனோட நீ மட்டும் எஸ்கேப் ஆயிட்ட, என்னைய விட்டு போய் தலைவர் பக்கத்துல போய் உட்காந்துக்கிட்டேன். என்ன செய்யறது தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கேன். ஓகே, இருந்தாலும் நம்ம நைஸ். திரும்ப வரணும். நான் அக்ரிமெண்ட் போட்டிருக்கீல்ல, அது ஓகே ஓகே. தேங்க்யூ சிபி அண்ட் சூரியன், லவ் யூ. அதாவது நம்ம இன்னும் ஒரு 30 வருஷம் கழிச்சு நம்ம அவங்க 2 பேர் மாதிரி இருக்கணும். நம்ம 2 பேர் மேம் இருங்க ப்ளீஸ் மேம். நட்பை பத்தி பேசிட்டு இருக்கேன் மேம் நானு. ஆமா மேம், 2 பேரும் நீங்க 2 பேரும் லேடிஸா மாறிடுவீங்களான்னு கேக்குறாங்க மேம். நாங்க மாறுறதுக்கு ரெடினாலும் பாக்குறதுக்கு யாரு இருக்கான்னு தெரியல. நான் ஒரு தடவை மாறி இருக்கேன் ஒரே ஒரு படத்துல. அண்ணனை இப்ப அந்த கெட்டப்ல பாக்கணும். அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீலிங் இருந்துச்சு. நானும் சூரியனும் இதே மாதிரி சூரியனோட 50வது ஆண்டு விழாவை கொண்டாடும் போது ஒரு கூட்டு கிளியாக ஒரு அந்த மாதிரி எல்லாம் பாட்டு பாடியே பாட்டேன். ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு இதுக்கு மேல எக்ஸ்ட்ரா தேங்க்ஸ் சொல்லக்கூடாது. நான் அண்ணன் கேட்டது ஃபர்ஸ்ட் சொன்னது, அண்ணன் இந்த படத்தை நம்ம வீட்டுல இருக்க எல்லாரையும் கூட்டு போய் காட்டுங்க அப்படின்னு சொல்லி. அவங்க எல்லாருக்கும் படம் பிடிக்கும்ன்றது ஒண்ணு. அந்த குடும்பம் மதுரையில ஒரு தியேட்டருக்கு போச்சுன்னா அந்த ஷோ ஃபுல் ஆயிடும். நமக்கு அன்னைக்கு மதுரையில எக்ஸ்ட்ரா கலெக்ஷன் வரும்ன்ற ஒரு காரணம் தான். தேங்க்யூண்ணே. இங்க இவ்வளவு நேரம் இருந்ததுக்கு, இன்னைக்கு ஒரு ஆக்ஷன் ஹீரோவா மாறிட்டீங்க. அப்படி இருக்க ஒரு சூழல்ல இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்ப இந்த படத்துக்குள்ள வரேன் நானு. எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் சினிமால ஏதாவது ஒரு ரோல் நடிச்சிடணும்னு ஆசையோட வந்தவன் தான் நானு. அது சின்ன ரோலா இருந்தாலும் சரி, ஒரு காமெடியன் ரோலா நடிச்சிடணும்ன்றதான். ஆனா ஒரு லீட் ரோல் கிடைக்கும் போது அதை நல்லா பண்ணிடணும்னு நினைச்சேன். அப்புறம் ஹீரோ வாய்ப்புகள் வந்தது. மக்கள் எல்லாம் கைத்தட்டி சக்சஸ்ஃபுல் ஹீரோன்னு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் நல்லா இருக்கேன், ஃபேமிலி நல்லா இருக்கு, எல்லாமே ஓகே. ஆனா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு தோணுச்சு. அதுல முக்கியமா அருண்ராஜா டைரக்டர் ஆகணும்னு தான் என்னை விட அவனுக்கு தான் சினிமால இருக்கணும்ன்றது ஆசை காலேஜ் படிக்கும்போது. ஆனா அவன் இன்னும் ஆகலையே. அப்ப நம்ம இது இல்ல சக்சஸ் அப்படின்னு தோணிட்டே இருந்துச்சு. அப்ப அவனை கூப்பிட்டு நீ ஒரு கதை எழுதுறா, நம்ம படம் ப்ரொடியூஸ் பண்ணுவோன்னு அவன் சொன்ன மாதிரி அருண்ராஜாக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ், என் நண்பனுக்காக. ஏன்னா நான் அந்த கனா ஃபங்க்ஷன்ல சொல்லியிருந்தேன், மக்கள் நீங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு ஒரு மேடை கொடுத்துருக்கீங்க. அதுல எனக்கு கிடைச்ச அந்த பணத்தின் மூலமா அந்த மேடையை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு அதுல கொஞ்சம் ஆட்களை சேர்த்துக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் இந்த படம் பண்ணதுன்னு. அந்த படமும் டைட்டிலே கனவோட திருச்சியில இருந்து கிளம்பி வந்தவங்க நாங்க, நானு, அருண்ராஜா எல்லாருமே. அப்படி ஆரம்பிச்சது முதல் படமே. அதாவது பெண்கள்லாம் பாவம், அதனால அவங்கள வச்சு ஒரு படம் எடுக்கணும் அப்படி கிடையாது. பெண்கள் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். அதை சொல்றதுக்காக தான் நாங்க படம் எடுக்க ஆரம்பிச்சோம். அதுதான் கனால நாங்க ஆரம்பிச்சது. கனால அது நடந்து வேர்ல்டுல ஃபர்ஸ்ட் டைம் விமென்ஸ் கிரிக்கெட்டை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம் கனா. அதுல அருண்ராஜா டைரக்டரா அறிமுகமானாரு. அதுக்கு அடுத்து ஏன்னா காசு சம்பாதிக்கணும் அப்படின்னா நான் ஒரு படம் பண்ற நேரத்துல பேரலா இன்னொரு படம் ஷூட்டிங் போனேன்னா நிறைய காசு கொடுப்பாங்க மக்கள். அப்படி ஒரு இடத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்துருக்கீங்க. அப்ப இந்த ப்ரொடக்ஷன் பண்றதுக்கும் படம் பண்றதுக்கும் ஒரு பர்பஸ் இருக்கணும். அப்ப அடுத்து என்ன பண்ணலாம் போது யூடியூபர் எல்லாருமே சினிமா கனவோட நிறைய பேர் வந்தாங்க. சினிமா வாய்ப்புகள் கிடைக்காம யூடியூப் மூலமா நம்மளுடைய பேச நம்ம அடையாளப்படுத்திக்கலாம், இல்ல ரைட்டிங் அடையாளப்படுத்திக்கலாம். அதன் மூலமா இப்ப நான் டெலிவிஷன்ல இருந்து வந்த மாதிரி யூடியூப்ல இருந்து வரதுக்கு நிறைய பேர் இருந்தாங்க. அப்போ ஒரு டீம் பார்த்தேன், நெஞ்சமுண்டு நேர்மை உண்டு ஓடுராஜான்னு ஒரு படம் எடுத்தோம். கார்த்திக் வேணுகோபால் அவர் அந்த படத்துல ரியோ அதுல ஹீரோவா இன்ட்ரோடியூஸ் பண்ணோம். அவரும் அதுல பண்ணாரு. அதான் யூடியூபர்ஸ்லாம் சேர்ந்து தமிழ்ல பண்ண ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் ஃபிலிம். அதுக்கப்புறம் நாங்க வாழ் பண்ணோம், அப்புறம் டாக்டர் பண்ணோம், டான் பண்ணோம், குரங்கு பெடல்னு ஒரு ஃபிலிம் பிரசன்ட் பண்ணோம். அந்த படம் இப்பயும் தமிழ்நாட்டுல நிறைய பள்ளிக்கூடங்கள்ல ஸ்கிரீன் பண்ணிட்டே இருக்காங்க. அதெல்லாம் கலெக்ஷன்ல வராது, ஆனா அது எல்லாமே பசங்களுக்கு போய் ரீச் ஆயிட்டே இருக்கு. அதெல்லாம் எங்களுக்கு எங்கேயோ பிளெஸிங்கா வந்துட்டு இருக்குன்னு நான் நம்புறேன். எத்தனையோ பேர் தியேட்டர்ல எங்க மூஞ்சி வராதான்னு கேக்குறாங்க. இதை நீ தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணலாம். இந்த தியேட்டர்ல இல்ல, நாங்க உலகம் ஃபுல்லா தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணோம். கொட்டுக்காலிய பெர்லின்ல பார்த்தாங்க, ஜப்பான்ல பார்த்தாங்க, ரஷ்யால பார்த்தாங்க. நீங்க ரஷ்யாக்கெல்லாம் போனீங்கன்னா நீங்க தான்
தான் என்னோட ஜாஸ்தி ஃபேமஸா இருப்பீங்க, நீங்க எல்லாரும் போய் பாருங்க அந்த பக்கம் பெர்லின் ரஷ்யால எல்லாம். அதுக்காக தான் அந்த படம் பண்ண. சோ கொட்டுக்காலியோட சக்சஸ் இன்னைக்கு ரொம்ப நிறைவா நான் உணர்ந்திருக்கேன். இன்னும் அந்த மாதிரி படம் வரும். அதுக்கு அடுத்து தாய் கிழவி, நெஞ்சமுட்டு நேர்மை உண்டு பண்ணும்போது ஒரு படம் நல்லா பண்ணும் இந்த டீம்னு சொல்லி கார்த்திக் வேணுகோபாலுக்கு கிடைச்ச அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவர் திருப்பி இந்த கம்பெனிக்கு திரும்ப செஞ்சிருக்க, அது எப்படி சொல்றேன்னு தெரியல, அந்த நன்றியா என்ன வேணாலும் சொல்லலாம். அதுதான் இந்த தாய் கிழவி. இப்படி ஒரு கதையை அவர் கேட்ட உடனே என்கிட்ட வந்து பிரதர் ஒரு கதை இருக்கு பிரதர், அவர் கூட தான் நான் நிறைய டிஸ்கஸ் பண்ணுவேன். நான் அது ஏதோ ஒரு சிங்க் அவருக்கு எனக்கும், அவர் ஒரு வித்தியாசமா பேசுவாப்ல, நான் ஒரு வித்தியாசமா பேசுவேன், அது எங்களுக்குள்ள ஒரு சிங்க். இப்படி ஒரு கதை இருக்கு கேளுங்கன்னு சொன்னாரு. ஓகே சிவா, ஓகே கார்த்தி நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். யாரு ஹீரோ, யார மைண்ட்ல வச்சு பண்ணிருக்காங்க. அவருக்கு வந்து ஒரு தயக்கம், எதுவுமே சொல்லாம பிரதர் நீங்க கேளுங்க பிரதர், கேட்டா உங்களுக்கு பிடிக்கும், உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன்னு சொல்லி சிவாவை கூட்டிட்டு வந்தாரு. சரி சிவா நான் கேட்கறேன்னு சொல்லிட்டு சிவாட்ட நரேஷன் ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சது, ரொம்ப என்ஜாய் பண்ணேன். செகண்ட் ஹாஃப் முடிஞ்ச உடனே எனக்கு இதுதான் கதை, இதுதான் படமா பண்ணணும், இதுல வந்து இந்த கதை, இதுல யாரு ஹீரோன்றது முக்கியம் இல்ல, இந்த படத்துல நடிக்கிற அத்தனை பேருமே ஸ்டார், அப்படிதான் எனக்கு தோணுச்சு. அதனால இந்த கதையை உடனே பண்றோம்னு அவர்கிட்ட சொன்னேன். சொல்லி முடிச்சுட்டு சிவாட்ட, சிவா நம்ம பண்றோம் எல்லாம் சொல்லிட்டு சைன்லாம் பண்ணிட்டு நான் கலைட்ட சொன்னதை தான், சிவா நம்ம இது வரைக்கும் நம்ம கம்பெனில யாரையுமே 2 ஃபிலிம்னு சைன் பண்ணதே இல்ல, சிவாவை 2 ஃபிலிம்க்கு சைன் பண்ணுவோம் நம்ம. ஏன்னா எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பாங்க சேயோன் வந்து இப்ப தாய் கிழவி அவுட்ட பார்த்துட்டு நான் டிசைட் பண்ணிட்டேன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க அவரோட படம் பண்ணோன்னு. இவர்கிட்ட ஃபர்ஸ்ட் நாள் கதை கேட்ட அன்னைக்கு நான் டிசைட் பண்ணது இவரோட அடுத்த படம் நான் அதுல ஹீரோவா நடிக்கிறேன்றது. அதை நான் வந்து சிவாட்ட ரொம்ப லேட்டர் ஸ்டேஜ்ல தான் சொன்னேன். நான் கலைட்ட சொல்லிட்டேன் இப்படி ஒரு ரூரல் ஸ்கிரிப்ட் இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா என் ஊருக்கு போன மாதிரி, எங்க அம்மாச்சி ஊருக்கு போன மாதிரி, பிரான்மலைக்கு போன மாதிரி ஒரு உணர்வை எனக்கு கொடுத்தாரு சிவா. இது ஆடியன்ஸ் கொடுக்கணும், இது இந்த படம் சிறப்பா வரும், அதே மாதிரி நம்ம ஒரு படம் ஹீரோவா நடிக்கிறோம்ன்றதுதான். சிவா உங்களுடைய நரேஷன், உங்களுடைய ரைட்டிங், இதெல்லாம் தாண்டி எனக்கு பிடிச்சது உங்ககிட்ட இருக்க அந்த ஜெனுவினிட்டி. அது ரொம்ப ரொம்ப கம்மி. அது ஒருவேளை நிறைய இருந்தா கூட இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கிற எக்கோ சிஸ்டம் அதை குறைச்சிக்கிட்டே தான் வரும். அது ஆனா அது உங்களுக்கு நடக்க விடாம பாத்துக்க வேண்டியதான் என் பொறுப்புன்னு நான் நினைக்கிறேன். அதை நான் பாத்துக்குவேன். அந்த ஜெனுவினிட்டி இந்த ஸ்கிரிப்ட்ல இருந்ததான் எனக்கு இவ்வளவு பேரும் புகழ்றது காரணம். இது வந்து இந்த கேரக்டர் ஜாஸ்தி சொல்லணும், இந்த கேரக்டர் இறக்கி சொல்லணும் அப்படிலாம் இல்லாம மொத்த கேரக்டர்ஸும் ஒரு ஃபேமிலி மாதிரி எடுத்துட்டு போய் மொத்தமா எழுதியிருக்காங்கல்ல. உலகநாயகன் கமல் சார் படம் பார்த்துட்டு சிவாட்ட சொன்னது வந்து இந்த படத்துல நிறைய நட்சத்திரங்களை நீங்க உருவாக்கி இருக்கீங்க அப்படின்னு சொன்னாரு. இது இங்க இருக்கிற எல்லாருக்குமே சேரும். அந்த ஜெனுவினிட்டி தான் இந்த ஸ்கிரிப்டை பண்ணணும்னு தோணுது, அந்த ஜெனுவினிட்டி தான் உங்களோட பயணிக்கணும்னு தோணுது. நீங்க எடுத்தது தான் எனக்கு இப்படி டெக்னீஷியன்ஸ் வேணும்னாரு. ஓகே காஸ்டிங் மட்டும் அவர் ஒரு காஸ்டிங் கொண்டு வந்திருந்தாரு. இல்ல இது வந்து நம்ம இப்படி பண்ணலாம், அப்பதான் இன்னும் வைடரா ரீச் ஆகும் அப்படிங்கறத வச்சு பண்ணது. அப்புறம் ஃபைனலா யார் இந்த ரோலை பண்ண போறாங்கன்னா ராதிகா மேம் அப்படின்னு சொன்னாரு. நான் ஏற்கனவே பேசியிருக்கேன், ஆனா இந்த மேக்கப் அதெல்லாம் கொஞ்சம் இருக்கும்போது மேம் இது இந்த படம் பார்த்த எல்லாரும் நாங்க சொல்றோம், பட் இந்த படம் பார்த்த இதுக்கப்புறம் மக்கள் எல்லாரும் சொல்லுவாங்க உங்களை தவிர இதை பண்றதுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் ஆள் கிடையாது மேம் இந்த ரோலை பண்றதுக்கு. இதை நாங்க வந்து ஒரு சினிமா எக்ஸ்பீரியன்ஸ்லயோ ஹீரோலயோ எல்லாம் சொல்ல மேம், ஒரு ரசிகனா சொல்லிட்டு இருக்கேன் மேம். உங்களுடைய அண்ட் ரொம்ப தேங்க்ஸ் மேம். ஏன்னா நடுவில் என்னாச்சுன்னா உங்களுக்கு நீ ப்ராப்ளம் வந்து ஆபரேஷன் பண்ணாதான் அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த பெயின் குறையும்னு சொன்னாங்க. அதனால மேம் வந்து கேட்டிருந்தாங்க அந்த ஆபரேஷன் முடிச்சுட்டு வந்து கண்டினியூ பண்ணலாமான்னு. பட் நடிச்சிட்டு இருக்க எல்லாருமே, எல்லா ஆர்டிஸ்டுமே பயங்கர பிஸியான ஆர்டிஸ்ட். நீங்க அவங்க டேட்டை இப்ப 10 நாள் விட்டீங்கன்னா திரும்ப எல்லாரையும் அசம்பிள் பண்றது ரொம்ப கஷ்டம். நான் சொன்னேன் கலை ப்ரோ எதுவுமே பேசாதீங்க மேம்கிட்ட, கால்ல படார்னு விழுந்துருங்க, வேற வழியே கிடையாது, இதை மிஸ் பண்ணுனா நமக்கு கிடைக்காது, நீங்க மேம்கிட்ட போய் சொல்லலாம். அப்புறம் மேம்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண புரிஞ்சுக்கிட்டாங்க. மேம் நீங்க நடக்கிற மாதிரி இருக்க போர்ஷன் மட்டும் அப்புறமா எடுத்துக்கிறோம், அதுல நீங்க மட்டும் தான் இருக்கீங்க, மற்றதெல்லாம் எல்லாரோட எடுத்து முடிச்சிடறோம்னு சொல்லி ஒரே ஸ்கெடியூல்ல எடுத்து முடிச்சோம். அப்படி பண்ணாதான் இது பண்ண முடியும். ஏன்னா இன்னைக்கு நம்ம இந்த பக்கம் உட்காந்து படம் நல்லா வந்திருக்குன்றதுக்கு அப்புறம் நம்ம இதை பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அந்த கால்குலேஷனுக்கு அது கரெக்டா வந்து சேரணும், அந்த டேஸ்க்குள்ள முடிக்கணும்ன்ற நிறைய பிரஷர் இருந்தது. பட் உங்களுடைய சப்போர்ட் அண்ட் எல்லாருடைய சப்போர்ட்லயும் சிவா வந்து என்ன டேட்ல படம் முடிக்கிறேன்னு சொன்னாரோ அந்த டேட்ல படத்தை முடிச்சாரு. அதுக்கு காரணமா இருந்த சிவகுமார் முருகேசன் அவரும் அவருடைய டீம் எல்லாருக்கும், அவங்க அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அதே மாதிரி ப்ரொடக்ஷன் டிசைனர் அவருடைய டீமுக்கு எல்லாருக்கும் நன்றி வாழ்த்துக்கள். அண்ட் கேமராமேனோட டீம் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஏன்னா நீங்க எல்லாரும் டே நைட் எப்படி வேலை பார்த்தீங்கன்றது தெரியும், அதனாலதான் இது சாத்தியமாச்சு. சிவகுமாரோட அப்பா அம்மா இங்க இருக்கீங்க, இங்க எல்லாரும் உங்களுடைய பையனை வந்து நிறையவே அப்ரிஷியேட் பண்றாங்க அவருடைய திறமைக்காக. அவர் ரொம்ப நல்ல பையனை நீங்க வளர்த்திருக்கீங்க, அதுக்காக அது உங்கள்ட்ட நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அவர் கம்மியா தான் பேசுறாரு, ஆனா அவரை பத்தி எல்லாரும் நிறைய பேசுறாங்க, அதுதான் அவர் பண்ணியிருக்க அச்சீவ்மெண்ட் நினைக்கிறேன். இன்னும் அடுத்த இது இருக்கு, ஒன்னு இருக்கு, அதுல நீங்க ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. நீங்க ஒரு மூட்டையே கொடுத்துருக்கீங்க, நான் விளைச்சல் எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த சேயோன் படம் கூட ஆர்கேஎஃப்ஐல வந்து அவர் படத்தை பார்த்துட்டு தாய் கிழவி பார்த்துட்டு கமிட் ஆன படம் இல்ல. நான் போயிட்டு ஆர்கேஎஃப்ஐல போயிட்டு நான் ஒரு படம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன், இந்த படம் தான் முடிவு பண்ணிட்டேன். நான் நேரா அங்க போனேன், நான் போயிட்டு நம்ம ஒரு படம் பண்றோம்னு சொன்னேன் மகேந்திரன் சார்ட்ட. ஓகேன்னு அவர் கை கொடுத்துட்டாரு. அவர் சிவகுமார் தான் டைரக்டர்னு சொன்னேன். அந்த படத்தை பத்தி எல்லாருமே சொல்றாங்கன்னு சொல்லி நேரா கூட்டு போய் கமல் சார்ட்ட கூட்டு போய் இதான் ப்ராஜெக்ட்னு கை கொடுத்து என்ன அனுப்பிச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் தான் கதை கேட்டாங்க, கதை கேட்ட அப்புறம் தான் தாய் கிழவி படமே பார்த்தாங்க. சோ ஆல்ரெடி அவர் அந்த பேரை சம்பாரிச்சு வச்சிருந்தாரு சிவகுமார். இப்ப நான் வெயிட் பண்றதுல எனக்கு உங்களை பாராட்டும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு சிவா. ஏன்னா என் பேரு சிவான்றதுனால என்னைய தான் சொல்றாங்கன்ற மாதிரி நான் ஃப்ரேம்குள்ள எட்டி பாத்துக்கலாம். அது அண்ட் அவ்வளோ எமோஷனலா இருக்கு. ஏன்னா நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த இடத்தை நோக்கி வந்திருப்பீங்க, ஆனா அதை எப்படி ஹேண்டில் பண்றீங்கன்றது ஒரு ரீசன்.
So, இன்னும் நிறைய சக்சஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. சேர்ந்தே பயணிப்போம். இந்த மேடையில திரும்பவுமே சொல்றேனே, சேயோனுக்கு அடுத்த படமும் நான் சிவாவோட தான் ஒர்க் பண்ண போறேன். மறுபடியும் சொல்றேன், இது ரிசல்ட்டுக்காகவோ வியாபாரத்துக்காகவோ கலெக்ஷனுக்காகவோ இல்ல, அந்த ஜெனுவினிட்டிக்காக, அந்த ஜெனுவினான ஒரு மனுஷனோட ஒர்க் பண்ணணும்ன்றதான். அண்ட் அவர் இங்க கொண்டு வந்த காஸ்டிங், சிங்கம்புலி அண்ணன் திரையுலகின் மூத்தவர், அவர் வந்து தூங்குறீங்களாண்ணே, சிங்கம்புலி அண்ணன் பேசிட்டே இருந்தா கேட்டுட்டே இருக்கலாம், அப்படி ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு ஆள். அவர் வந்து கமல் சாருடைய ரசிகரா இந்த படத்துல உப்பிலியான்ற கேரக்டர் நடிச்சிருக்காரு. ஆனா தேங்க்யூனே, உங்களுடைய அன்புக்கும் சப்போர்ட்டுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம அடுத்தல சேர்ந்தும் நம்ம, ஏன்னா ஷூட்டிங்க்கு நடுவுல அவர் பேசுற அண்ணன் அதெல்லாம் வேணாண்ணே, ஷூட்டிங்க்கு நடுவுல அவர் பண்ற காமெடி வந்து இன்னும் பயங்கரமா இருக்கும். அதே மாதிரி அருள்தாசனே தேங்க்யூ, உங்களுடைய கமிட்மெண்ட் சப்போர்ட் பத்தி டீம் எல்லாருமே சொல்லிட்டே இருந்தாங்க. தேங்க்யூ உங்களுடைய சப்போர்ட்டுக்கு. அண்ட் முத்துக்குமார்னா ரொம்ப நன்றி. அவர் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் டெய்லி பாத்தீங்கன்னா யாருடைய போஸ்டர் தாய்க்கலை பத்தி ஷேர் பண்ணாலும் அது அவரோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல இருக்கு. என் போஸ்டர் போட்டாங்க, என் போஸ்டர், அவர் இந்த படத்தை அப்படி வந்து ரசிக்கிறாரு, ஓன் பண்றாரு. இவங்க எல்லாரும் அப்படி ஓன் பண்றதுனால தான் இது இப்படி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.